இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். உப்சி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவியை கொலை செய்ததாக போலீஸ்காரர் மீது குற்றச்சாட்டு. உப்சி எனப்படும் தஞ்சோங் மாலிம் சுல்தான் இட்ரிஸ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவி நூர்ஃபாரா கர்தினி அப்துல்லாவை கொலை செய்ததாக போலீஸ்காரர் ஒருவர் கொலகுபுபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். பேரா ஸ்லிம் ரிவர் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றியவரான 26 வயது லான்ஸ் கார்பரல் முகமது அலீஃப் மொஞ்சானி என்ற அந்த போலீஸ்காரர் 25 வயது நூர்ஃபாரா கர்தினியை கொலை செய்து சடலத்தை ஹுலுஸ்லைங்கூர் ஹுலுபர்னாம் எஸ்கேசி கிளேடாங் செம்பனை தோட்டத்தில் வீசியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. அந்த போலீஸ்காரர் கடந்த ஜூலை 10ஆம் தேதிக்கும் ஜூலை 15ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதி நூருல் மர்டியா மொஹமா ரெட்ஸா முன்னிலையில் நிறுத்தப்பட்ட போலீஸ்காரர் முகமது அலீஃப் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இக்கொலை வழக்கு ஷா அலாம் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் அந்த போலீஸ்காரரிடம் எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யவில்லை. 6 வயது சிறுமி ஆல்பிட்டின் லியோ ஜியாஹுய் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 சந்தேக பேர்வழிகள் இன்று ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அந்த 4வருக்கு எதிரான தடுப்பு காவலை தொடர்வதில்லை என்று போலீசார் முடிவு எடுத்துள்ளதாக ஜோஹூர் இஸ்கண்டார் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி எம் குமரன் தெரிவித்தார். 28க்கும் 55க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த சந்தேக பேர்வழிகளின் தடுப்பு காவல் இன்றுடன் முடிவடைந்து விட்டதாக ஏசிபி குமரன் குறிப்பிட்டார். கடந்த சனிக்கிழமை ஜோஹூர் இஸ்கண்டார் புத்ரியில் உள்ள எக்கோ கேலரியாவில் கடத்தப்பட்ட அந்த 6 வயது சிறுமி கடந்த செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். கூலாய் சட்டமன்ற உறுப்பினர் தியோ நீச்சிங் அலுவலகம், 4 சீன பள்ளிகளின் அலுவலகங்கள் மற்றும் கோவில் ஒன்றில் கள்ளத்தனமாக புகுந்து திருடிய 3 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று விடியல் காலை 3 மணி தொடங்கி மாலை மணி 3 வரை கூலாய் வட்டார போலீஸ் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது 24 முதல் 29 வயது ஆடவர்கள் தங்கியிருந்த இடத்தில் அலுவலகங்களில் இருந்து திருடிய பொருட்களை போலீசார் கண்டெடுத்துள்ளனர் என்று கூலாய் வட்டார போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் தன் செங்லி தெரிவித்தார். இதே சம்பவம் தொடர்பாக கடந்த ஜூலை 12ஆம் நாள் அன்று போலீசார் 41 வயது முதல் 51 வயது கொண்ட 4 விசாரணைக்காக கைது செய்துள்ளதை தன் செங்லி சுட்டிக்காட்டினார். தீபகற்ப மலேசியாவில் அமைந்துள்ள 8 இடங்களில் அதிகளவிலான வெப்பம் ஏற்பட்டுள்ளதாக மலேசிய வானிலை மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து 35 செல்சியஸ் முதல் 37 செல்சியஸ் வரை முதல்நிலை வெப்பம் அளவு ஏற்பட்டுள்ளதாக அது அதன் செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. இன்றைய காலை மணி 6 மணி வரையிலான நிலவரப்படி பேரா மாநிலத்தில் லாரூட் மற்றும் மாத்தாங், ஸ்லாங்கூரில் கோம்பாக், கிளாந்தானில் கொலக்ராய், பஹாங்கில் ரவுப், தெமுர்லோ, மாரான், பெந்தோங் மற்றும் ரொம்பின் ஆகிய இடங்களில் அதிகமான வெப்பம் ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என மலேசிய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 20வது மாடியில் இருந்து கீழே விழுந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த 16 வயது மாணவர் கோலாலம்பூர் ஸ்தாபாக்கிலுள்ள பேரங்காடி ஒன்றின் 20வது மாடியிலிருந்து அந்த உள்ளூர் ஆடவர் தவறி விழுந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அச்சம்பவம் தொடர்பான தகவல் நேற்றிரவு 8:39 மணிக்கு தமது தரப்பினருக்கு கிடைத்ததாக வங்சமாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது லாசிம் இஸ்மாயில் கூறியுள்ளார். அந்த ஆடவரின் மரணத்தை திடீர் மரணமாக போலீஸ் வகைப்படுத்தியுள்ள நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூறு ஆய்வுக்காக கோலாலம்பூர் மருத்துவமனையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
ஸ்லாங்கூர் மாநிலத்தில் நீர் மாசுபாடு காரணமாக நீர் விநியோக சேவையில் இடையூறு ஏற்பட்ட சம்பவங்களை ஆராய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று ஸ்பான் எனப்படும் தேசிய நீர் சேவை ஆணையம் அறிவித்துள்ளது. நீர் மாசுபாட்டின் காரணமாக நீர் விநியோக தடை தொடர்பில் தேவையான தகவல்களை திரட்டும் பணியை ஸ்பான் மேற்கொள்ளும் என்று அது தெரிவித்துள்ளது. இவ்வாரம் முற்பகுதியில் ஸ்லாங்கூர் குண்டாங் ஆற்றில் நீர் மாசுபாடு காரணமாக நீர் சுத்திகரிப்பு மையம் நிறுத்தப்பட்டதால் கில்லான், பட்டாலிஞ்சயா உட்பட 7 மாவட்டங்களில் நீர் விநியோக தடை ஏற்பட்டது. 340,000 ரிங்கெட் மதிப்புள்ள 10.61 கிலோகிராம் எடை கொண்ட மெத்தாஃபெத்தமின் வகை போதைப் பொருளை விநியோகித்த குற்றத்திற்காக 2 இந்தோனேசிய மீனவர்கள் இன்று பேராக் தெலுக் இன்தான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இருப்பினும் குற்றம் சுமத்தப்பட்ட 48 வயது ஜஸ்லி மற்றும் 42 வயது புடி ஹெரன்ஷா ஆகிய இருவரிடம் இருந்தும் நீதிமன்றத்தில் எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த ஜூலை 15ஆம் தேதி இரவு 10 மணியளவில் பகாண்டாத்தோ மாவட்டத்தில் அமைந்துள்ள பள்ளி ஒன்றுக்கு அருகிலுள்ள சுங்காய் தியாங் கம்போங் பாகான் மீனவ படகு துறையில் போதைப் பொருள்களை விநியோகித்ததாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த வழக்கின் மறுசெவிமடுப்பு செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.